இலங்கையின் தலையாக யாழ்ப்பாணக்குடா அதன் பெரிய சன்னாசியாகின்றார். எண்ணம், பேச்சு, செயல் எல்லாமே ஒன்று. இவரை சூழ்ந்து கொண்டது என்றார் சன்னியாசியார். அருள்மிகு இணைவில் கந்தசுவாமி கோவில் தைப்பூச உலக பெருமஞ்ச திருவிழா 2025 காலம் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு இணைவில் மருதனாமடம் பல்லப்ப வைரவர் ஆலயத்திலிருந்து பால்குட பவனி ஆரம்பமாகும். யாழ்ப்பாணத்தின் அனைத்து பகுதி பக்தர்களும் கலந்து கொள்வது வழமை என்பதால் பால்குடம் என்பன ஆலயத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருகப்பெருமானுக்கு பால்குடம் சுமந்து வந்து பால் அபிஷேகம் செய்ய விரும்புபவர்கள் ஆலய கர்ம பீடத்தில் 10ஆம் தேதிக்கு முன் முன்பதிவுகளை மேற்கொள்ளவும். இலங்கையின் தலையாக யாழ்ப்பாணக்குடா அதன் மத்தியில் இணைவில் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தமிழ் மொழியையும் அதனோடு சேர்ந்த வாழ்வையும் செழிப்பையும் உணர்ந்து ஆயிரம் ஆண்டுகளாய் போற்றி பாதுகாத்தனர். காலச் சுழற்சியில் அந்நியர் பலர் வந்தனர். அவர்களிடமிருந்து தங்கள் செழுமையை பாதுகாக்க புதிய உத்திகளை கற்றுக்கொண்டனர். வரலாறுகள் எழுத்தில் இல்லை, சான்றுகள் மண்ணில் இல்லை. ஆனாலும் தமது உதிரத்தால் வரலாற்றை சுமந்தனர். வரலாற்றில் 1861ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் சுதேசிகளின் போக்கிலேயே விட்டிருந்த காலம். சுப்பிரமணியம் என்ற இணைவில் மைந்தன் பெரிய சன்னாசியாகின்றார். எண்ணம், பேச்சு, செயல் எல்லாமே ஒன்று. இணைவில் கந்தன் இவரை முகவராக்கினான். அடியவர்கள் கூட்டம் இவரை சூழ்ந்து கொண்டது. இவருடைய வாக்கு அருள் வாக்கானது. இவருடைய கட்டளைகள் ஆண்டவன் கட்டளைகளாகின. அரசியலில் கிறிஸ்தவ சமயம் ஆதிக்கம் செலுத்திய காலம். முருகனுக்கு மஞ்சம் அமைக்க எண்ணுகின்றார் சன்னியாசியார். உலகின் முதலாவது மஞ்சம் இணைவிலில் கருக்கொள்கின்றது. கண்ணு கட்டிய தூரத்தில் சிற்பக் கலைஞர்கள் இல்லை. அந்நியர் ஆட்சியில் இந்தியாவில் இருக்கும் கலைஞர்களுக்கு வேலை இல்லை. காலம் இருவரையும் கனவுகளால் இணைக்கின்றது. ஊர்காவத்துறை கடற்கரையில் காத்துக் கொண்டிருக்கிறார் சன்னியாசியார். கனவில் கண்ட அதே உருவங்கள் கரையில் வந்து இறங்கின. எல்லோருக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வளர்க்கின்றது. திருமஞ்சம் அமைக்கும் பணி தொடங்கியது. சன்னாசியார் சஞ்சரித்த இடத்திலேயே அவருடைய மேற்பார்வையிலேயே திருமஞ்சப் பணி நடந்தது. எல்லாமே காலத்தின் போக்கில் தடையின்றி நிகழ்கின்றது. 1910ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1912ஆம் ஆண்டு நிறைவு கண்டது. மஞ்சம் செய்த இடத்தை தற்போது மஞ்சத்தடி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த புனித இடத்திலேயே சன்னியாசியார் சமாதியடைந்தார். அங்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் கோவில் என்று அழைக்கப்படும் சமாதி கோயிலும் உண்டு. சித்தரின் எண்ணம் சித்தியின் கைவண்ணம் என மெஞ்ஞானமும் கலையும் சேர்ந்த பொக்கிசமாக காணப்படுகின்ற திருமஞ்சம் தமிழகத்தின் தலைசிறந்த சித்திகளில் ஒருவரான ஸ்தபதி முத்துராக்கப்ப ஆச்சாரியாரால் கட்டப்பட்டது. மஞ்ச இலக்கண ஜாப்பின் அடிப்படையில் பார்விதானம், உபபீடம், சித்தூர் மட்டம், பேரூர் மட்டம் அல்லது கமலாகார மட்டம், நராசன மட்டம், தேவாசன மட்டம், சிம்மாசன மட்டம் என்னும் உபதல கட்டமைப்புடன் கூடிய அடித்தளம் காணப்படுகின்றது.
6 சில்லுகள், 16 பிரதம கோணங்கள், 2 குதிரைகள், 12 ஜாடிகள் தமது தலைகளால் பாரிய விமானத்தை தாங்க 5 கலசங்களுடன் இருக்கின்றது விமானம். விமானத்தின் 3 தளங்களில் விக்கிரகங்கள், 3 வேறு தளங்களில் இலாவகமாக பறந்து செல்லும் கெந்தர்வன்கள் உள்ளனர். 1965 வீதி உலாவின் போது அச்சு முறிந்தது. கடும் முயற்சியின் பின்னர் இருப்பிடத்திற்கு கொண்டு வரப்பட்டு வீதி உலா காணாமல் 18 வருடங்கள் இருந்தது. புனர் நிர்மாணத்தின் போது அடிப்படையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. 4 சில்லுகள், 4 குதிரைகளுடன் இன்றைய மஞ்சம் 40 அடி உயரத்திற்கு செய்யப்பட்டது. தைப்பூசம் பெருந்திருவிழாவின் 12ஆம் நாள் என வருடத்தில் 2 தினங்களிலும் மஞ்சம் வீதி உலா வருகின்றது. அற்புத படைப்பு ஒன்றே அகிலமே வியந்து நிற்கும். சிற்பமும் சித்திரமும் சீர்பெருகும் வண்ணம் அற்புத படைப்பு ஒன்றே அகிலமே வியந்து நிற்கும். பொற்படியினுவையூரில் தைப்பூச நாளில் கந்தன், பொற்படியினுவையூரில் தைப்பூச நாளில் கந்தன், நற்கதி தந்தருள நாடி வரும் மஞ்ச காட்சி, நற்கதி தந்தருள நாடி வரும் மஞ்ச காட்சி. மூவுலகிலும் காண முடியுமோ எங்கள் தேவனிலுவை அழகன் கந்தன் திருமஞ்ச பவனி காட்சி. மூவுலகிலும் காண முடியுமோ, மூவுலகிலும் காண முடியுமோ, முடியுமோ. மங்களவாத்தியம் பொங்கி